தமிழுக்கு நிகர் தமிழே, தமிழனுக்கு நிகர் எவரே. 2 அடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் 2 அடி குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கான குறள் என்னங்க ஐயா? இன்னைக்கான குறள் அதிகாரம் 127 அவர்வயின் விதும்பல். குறள் எண் 1261. வாளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல். இந்த குறளுக்கான பொருள் என்னங்கய்யா? இதற்கான பொருள், அவர் வரும் வழி பார்த்து பார்த்து கண்கள் ஒளி இழந்தன, விரல்களும் அவர் சென்ற நாளை குறிக்கச் சுவரிலே கோடு போட்டு போட்டு தேய்ந்து போயின. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றீங்களா? இதற்கான உதாரணம், என் அன்பானவரின் வருகை பார்த்து பார்த்து கண்கள் பார்வை திறன் இழந்தது. அவர் என்னை விட்டு சென்ற நாட்களை எண்ணி எண்ணி கைவிரல்கள் தேய்ந்தது. நான் சொன்ன குறளும் அதோட விளக்கமும் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது. சரி பசங்களா, நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குறளை பார்ப்போம். நாளைக்கும் இதே மாதிரி இன்னொரு குறள் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமாவும் இருக்கும்.